எவன் சாதி அற்றுக்கானோ அவன் தான் தமிழன்றாரு. நீ தமிழன்னா சாதியற்று சாதி மனநிலை ஏற்று வெளியே வா. அப்ப நீ சத்தமா சொல்லு நீ தமிழன்னு. இங்க இருக்கிற ஒவ்வொரு கடைகளிலும் தொங்கிக் கொண்டிருக்கிற சாதி பெயர்களை உங்களால ஒழிக்க முடியுமா? எத்தனை தெருக்கள்ல எத்தனை கடைகள்ல சாதி இருக்குதுங்க. சென்னை மாதிரியான மாநகரத்துல சாதிய கடைகள் எத்தனை பேருக்கு? அந்த கடைக்குள்ள நம்ம போக கூடாதுன்னு எனக்கா நம்ம யோசிச்சிருக்கிறோமா? ஒவ்வொரு முறையும் நான் கூணிக்கு உருகிருக்கேன். இந்த கடைக்குள்ள நம்ம போக கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாது. அங்க எத்தனை ஹோட்டல்கள் இருக்குங்க. எனக்காக நம்ம கேள்வி கேட்டுருக்கோமா? ஏன் இந்த சாதி பெயரோட இந்த ஹோட்டல் இருக்குன்னு? வானன்பா நம்ம எல்லாம் ஒண்ணுதான், நம்ம எல்லாம் சமம் தான். எத்தனை காலத்துக்கு கத்துறது? ஊர் தெருக்களில் சமத்துவத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ண தேவை இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க, வலைதளங்கள்ல பேசுற மிக முக்கியமான சிந்தனையாளர்கள் பயங்கரமா படிச்சிருக்கிறான், பயங்கர தமிழ் உணர்வோடு இருக்கிறான், பயங்கர சிந்தனையாளர் இருக்கிறான். ஆனா சாதின்னு வரப்போ முரண்படுறது இருக்குதுல்ல. ஒவ்வொரு முறையும் இந்த கவலையிலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதே ஒரு பெரிய மனப்போராட்டமா இருக்கு. இது விமர்சனமா நீங்க எடுத்துக்காதீங்க, உங்களை திட்டுறதா எடுத்துக்காதீங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் யோசிப்போம். இன்னும் எத்தனை காலத்துக்கு இதை நம்ம இப்பெல்லாம் யாரும் சாதி பார்க்கறது இல்லை, நாங்கெல்லாம் சாதி விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்றது கிடையாது. இங்க இப்பெல்லாம் யாருமே சாதி பார்க்கறது இல்லைன்றதுக்கு நமக்கு டெக்ஸ்ட் வேணும். என்ன மாதிரியான இங்க டிஸ்கஷன் நடக்குதுன்னு வேணும். டிஸ்கஷன் நிகழல. நம்ம தொடர்ந்து முற்போக்குவாதிகள் தங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கிறதுல எந்த மாற்றமே நிகழ போறதே இல்லை. குறைந்தபட்சம் அதுதான் சொல்றேன். ஒருத்தன் இங்க இருக்கானா அவன் நண்பர்கள் கிட்டயாவது குறைஞ்சபட்சம் இதை பேசணும். இதை நம்ம மாற்றத்தை முன்னோக்கி நகர்வதற்கான வாய்ப்பை ஒவ்வொரு படுகொலையும் நமக்கு வழங்குது. இதுதான் மோசமான முரணே. ஒவ்வொரு படுகொலைகளுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணு சேருவோம், ஒவ்வொரு ஓலங்களுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணு சேருவோம், ஒவ்வொரு ரத்த கவிழ்ச்சி காயிற வரைக்கும் நம்ம பேசிட்டே இருப்போம். காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா நமக்கு வெவ்வேறு திட்டங்கள் இருக்குது, வெவ்வேறு கொள்கைகள் இருக்குது. சாதி ஒழிப்பை விட நமக்கு மேலங்கிய திட்டங்கள் இருக்குது. அதை நம்ம போனோம், அது பண்ணோம். ஆனா இந்த இந்திய சமூகத்துல சாதிய இந்த இறுக்கத்தை, இந்த சாதிய முரணை, சாதிய மனநிலையை ஒழிக்காம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வேற கட் பண்றதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்றதுதான் மிக முக்கியமானது நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் அடிப்படையே, வேற ஒண்ணுமே கிடையாது. சாதி அற்ற, ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான், சாதி அற்றவர்கள் தமிழர்கள் டிக்ளேர் பண்ணுவோம். இங்க இருக்கிற சாதி தெருக்களை உடனே பூசி, ஏன்னா இந்தி எழுத்துக்களை பூசி அழிச்ச மாதிரி சாதி தெருக்களை அழிப்போம். குறைந்தபட்ச மாற்றத்தை முன்னேற்றுவோம். தங்களுக்கு பேருக்கு பின்னாடி போட்டிருக்கிற சாதியை கிழிப்போம். இங்க இருக்கிற ஒவ்வொரு கடைகளிலும் தொங்கிக் கொண்டிருக்கிற சாதி பெயர்களை உங்களால ஒழிக்க முடியுமா? எத்தனை தெருக்கள்ல எத்தனை கடைகள்ல சாதி இருக்குதுங்க. சென்னை மாதிரியான மாநகரத்துல சாதிய கடைகள் எத்தனை பேருக்கு? அந்த கடைக்குள்ள நம்ம போக கூடாதுன்னு எனக்கா நம்ம யோசிச்சிருக்கிறோமா? ஒவ்வொரு முறையும் நான் கூணிக்கு உருகிருக்கேன். இந்த கடைக்குள்ள நம்ம போக கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாது. அங்க எத்தனை ஹோட்டல்கள் இருக்குங்க. எனக்காக நம்ம கேள்வி கேட்டுருக்கோமா? ஏன் இந்த சாதி பெயரோட இந்த ஹோட்டல் இருக்குன்னு?